கொடுத்துட்டாரு, இனிமேல் தான் கொடுக்கணுன்றதுல ஏற்கனவே ஃபினிஷ் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, முடிந்தது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அப்பயே எல்லா வல்லமையும் எல்லா பலமும் நீங்க பயன்படுத்தல, நீங்க பயன்படுத்துங்க. இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆகவே நம்ம தொடர்ந்து இந்த விடுதலின் ஊழியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டோட வார்த்தை நமக்குள்ளே வரணும். அந்த வார்த்தை தான் நம்ம பலப்படுத்தும், வார்த்தை தான் நம்மளை கால்நடை நிகழ்ச்சியும். ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே, இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது 2 காரியங்களை அவர் செய்தார். ஒன்று என்ன செய்தார்னா, எல்லாருடைய பாவங்களையும் அவர் குணமாக்கினார். இன்னொன்று ஹீலிங் பண்ண ஆரம்பித்தார், சுகப்படுத்த ஆரம்பித்தார். ஒன்று பாவ மன்னிப்புக்காக அவர் வந்தார், பிசாசின் கிரியில் அழிக்கும்படி வந்தார். பல காரணங்கள் இருக்குது, அதை நம்ம முக்கியமாக எடுத்துக்க போகிறது 2 காரியங்களை. ஒன்று பாவங்களை மன்னிப்பது, 2வது சுகப்படுத்துவது. சுகப்படுத்துவது என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை நீங்கள் வியாதியாக இருந்து அதுக்கப்புறம் அந்த வியாதியிலிருந்து சுகப்படுத்துறது, அந்த சுகத்தை நான் சொல்லலை. ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், ஆவிக்குரிய சுகம். மனதில் சந்தோஷம் இருக்காது, சில பேர் டிப்ரெஷன் இருக்கும், அப்ரெஷன் இருக்கும், ரிஜெக்ஷன் இருக்கும், ஒரு சோர்வு உங்களுக்குள்ளே உண்டாகி கொண்டே இருக்கும். பாருங்கள், இந்த சோர்வுலேருந்து வெளியே வரும்படி ஆண்டவராகிய தேவன் 2 காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். ஆமென். பார்க்கிறோம், நிறைய பேர் வியாதியஸ்தல் இருக்காங்க, குருடர் இருக்காங்க, சப்பானியர் இருக்கிறாங்க, சூம்பின உறுப்பிடைவர் இருக்கிறாங்க, முதலான வியாதியஸ்தர் கிட்டத்தட்ட 1000கணக்கில் பேர் இருக்காங்க. எல்லாரும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தங்களுக்கு சுகம் வேண்டும். அதில் ஒருத்தர் இருக்கார், அவர் 38 வருஷம். ஆண்டவர் பார்க்குறாரு, 38 வருஷம் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. என்ன விசுவாசம்னா, நான் எப்படியும் சுகமடைவேன். அங்கே இருக்கிறானுங்க 1000 பேருக்கு மேலே இருக்காங்க, அவங்க போய் இறங்கிடுவாங்க. ஆனாலும் இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. என்ன விசுவாசம் என்று சொன்னால், நான் எப்படியாவது தண்ணீரில் இறங்கி நான் சுகமடைவேன். இயேசு கேட்குறாரு, அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆண்டவர் அங்கே நிற்கிறார். ராஃபா, எகோவா ராஃபான்னு சொல்கிறீங்களே, அதே மாதிரி தான் ரஃபேல். இந்த தேவதூதன் வந்து தான் அந்த குளத்தை கலக்கி விட்டு போவான். அப்போ ஓடி போய் இறங்கணும், போய் இறங்கணும், அந்த ஒரு ஆள் தான் சுகமடைவான். இது பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு சம்பவம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உனக்கு சுகம் வேணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு வியாதியஸ்தன் சொல்லிக்கிறான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அதான் பிரச்சனை. அந்த நாள் என்ன நாளா வந்துச்சான்? சுகமானதை பற்றி கவலை இல்லை. கூட இருக்கிறவங்க யூதர்கள், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க இருக்கவங்கெல்லாம் பரிசேயர், சதுசேயர், அதுக்கப்புறம் வேதபாரகர்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சுகமானதை பற்றி கவலை இல்லை. இவங்க எதை பற்றி கவலைப்பட்டாங்கன்னா, இவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறானே, 38 வருஷம் படுத்திருந்தான், அதை சுகப்படுத்த ஆட்கள் இல்லை. ஆனால் சுகப்படுத்தின பிறகு ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை சொல்கிற, உடனே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு, ஆமாம், இயேசு நாம நான் ஜபிக்கிறேன், பிதாவை நாமத்தை ஜபிக்கிறேன் அப்படிலாம் சொல்ல, ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளோதான். இன்றைக்கும் அவனோட வார்த்தையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் மனசோகம் இருக்குது பாருங்கள், மனதில் இருக்கிற காயங்கள் இருக்குது பாருங்கள், இந்த காயங்கள் ஆற்றப்பட வேண்டும். இன்றைக்கி நிறைய காயங்கள், நிறைய பேர் வெளிப்பிரகாரமான காயங்கள் இல்லை, ஆனால் உள்பிரகாரமான குத்தப்பட்ட காயங்கள் நிறைய இருக்கிறது. இதை ஹீல் பண்ணும்படி கர்த்தர் இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆனால் அந்த பர்டிகுலராக அந்த நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லைனா அந்த நாள் அப்படின்னு போட்டிருக்க மாட்டாங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஏன்னா ஆண்டவர் எதை உடைக்கிறார்னா, நியாயப்பிரமாணத்தை உடைக்க வந்தார்.
நியாயப்பிரமாணத்தை ஓய்வு நாளில் யாரும் என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. படுக்கை எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு நடக்கிறது ஒரு வேலை, அது செய்யக்கூடாது. இதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஆனால் கிருபை என்ன சொல்லுதுன்னா, உங்களை அழைத்து கொள்ளுகிறது. 10ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது, இது ஓய்வு நாளா இருக்கு, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். சுகத்தை பத்தி பேசவே இல்லைங்க இங்க யாருமே. எப்படா சுகமான 38 வருஷம் அதை பத்தி கேட்கல. ஆனா அவங்க என்ன கேட்டாங்களாம், படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல. நியாயம் அல்ல. என்ன ஒரு உலகம் பாருங்க. இப்படித்தான் நீங்களும் நானும் இன்னைக்கு அவதிப்பட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம், வேதனைப்பட்டு இருக்கோம். அவன் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். நடன்னு சொன்னாரு, ஆனால் நடக்கிறேன். இன்னைக்கு நிறைய கோட்பாடுகள் நிறைய பார்த்தீங்கன்னா செய்திகளிலே இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. நியாயப்பிரமாணத்தில் இருந்து கொண்டு இருக்கிற காலத்தில் இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் இருக்காது. நீங்கள் எப்போ கிருபைக்குள்ளே வரீங்களோ கிருபை உங்களை உயர்த்தும், கிருபை உங்களை ஆசீர்வதிக்கும், கிருபை உங்களை உங்களுக்கு சாட்சி கொடுக்கும், கிருபை உங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்னா, கிருபையும் சத்தியமும் கொண்டவராய் ரெண்டும் வந்ததாய் அவர் வந்தார். அவர் மாம்சமாகி நமக்குள்ளே அவர் பிரவேசித்து இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, சொத்தமாக்குறவர் யாருன்னு எனக்கு தெரில. ஆனால் அவர் எனக்கு ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எல்லா சூழ்நிலையும் எடுத்துக்கொண்டு நடக்கும்படி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். உங்கள் பிரச்சனையை எடுத்துக்கொண்டு நடக்கும்படி கட்டளை கொடுக்கிறார். படுத்திருந்த நாட்கள் முடிந்தது, 38 வருஷம் முடிந்து போனது. நின்றோடு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று என்னுடைய சொன்ன மனுஷன் யார் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். 12ஆம் வசனம். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. இன்னார் என்று அவன் அறியல. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். ஆமா, சொஸ்தமாக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. அது இயேசு கிறிஸ்து, நசரனாக இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல தெரியல, அவனுக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறவர், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இவ்வளவு நாள் நீ குன்றி போயிருந்த, இவ்வளவு நாள் நீ ஜெபிக்க முடியல, இவ்வளவு நாள் ஆலயத்துக்கு வர முடியல, இவ்வளவு நாள் சரியாக பைபிள் வாசிக்க முடியல, இவ்வளவு நாள் தேவனோடு கூட ஐக்கிய வைக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் எழுந்து நடக்கும்படி கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கர்த்தர் கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு பின்பு ஒரு நாள் இயேசு அவனை எங்க பார்க்கறாருன்னு பார்க்கலாம். 14ஆம் வசனம் படிக்கலாம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். அவனை சொல்றாரு, பார்த்து சொல்றாரு, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. ஆமா, ஒரு வியாதி வந்துச்சுன்னா நான் சொல்றேன், அந்த வியாதிக்கு பின்னாடி ஒரு பாவம் இருக்கும். பாவத்தினால தான் அந்த வியாதி. ஆண்டவர் உங்களுக்கு வியாதியை கொடுத்து உங்களை கொல்லணும்னு நினைக்க மாட்டார். பிசாசு தான் வியாதியை கொண்டாடுவான். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவம் என்ன செய்யாத, இனி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் விடுதலை ஆக்கினார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், நடந்து போனார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு என்னோடு கூட இருக்கிறபடினாலே இன்னைக்கு என்ன உங்கள் மனதில் இருக்கிற காயங்கள், வேதனைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் ஒரு ஆராதனை செஞ்சு பாருங்கள், ஒரு ஜெபத்தை செஞ்சு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஜெபம் ஆண்டவர் நிச்சயமாக கேட்குறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கேன். ஆண்டவர் உங்களுக்கு முதன்மையாக இருக்கும் பொழுது எந்த ஒரு பிசாசும் வர முடியாது, எந்த ஒரு வியாதியும் வர முடியாது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு 3வது நபராய் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் மாத்திரம் தனியாக இருக்கீங்க, ஆனால் தனியாக ஜெபம் பண்ணுறேன், உங்களோட பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. எப்படி ஜெபிக்கிறாரு? வாக்கு கடங்காத
பெருமூச்சு கூட ஜெபிக்கிறாரு. அவர் உங்களுக்கு யாரா இருக்காரு? துணையாளா இருக்காரு. அவர் உங்களுக்கு யாரா இருக்காரு? தேற்றவாளா இருக்காரு. அவர் யாரா இருக்காரு? கம்ஃபர்டரா இருக்காரு. அவர் யாரா இருக்காரு? உங்களை பலப்படுத்த இருக்காரு. ஆகவே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி போடுவா. ஹல்லேலூயா. நிறைய பேரோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லைன்னா பிசாசு ஜெபிக்க விட மாட்டாங்க. ஜெபம் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணீர் விட்டு தான் அழுது ஜெபிக்கணுன்ற கட்டாயம் இல்லைங்க. அப்படி உங்கள் அப்பாட்ட நீங்கள் போய் வணங்கி, அப்பா ஒரு பென்சில் வாங்கி கொடுங்கப்பா, ஒரு பேனா வாங்கி கொடுங்கப்பா, ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கப்பா, ஒரு சுடிதார் வாங்கி கொடுங்கப்பா, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கப்பா நான் கேட்குறீங்க. இல்லை அப்பா என்ன வேணும், எனக்கு நாளைக்கு எனக்கு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு எனக்கு ட்ரெஸ் வேணும், நீங்கள் வாங்கிட்டு வரியா, நீ வாங்கிறியா இல்லை நான் வாங்கிக்கிட்டுமா? அப்படி தான் நம்ம பிள்ளைங்க கேட்கும். இன்றைக்கி நீங்கள் வாங்கி தரீங்களா இல்லை நான் வாங்கிக்கிட்டுமா? அதனால் பிரியமான தேவ ஜனமே, உங்களுக்கு எனக்கும் அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரம், அதை நினச்சிக்கோங்க நான் நன்றாக. ரெண்டாவது நீங்கள் என்ன நினைக்கணும்னா 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, மத்தேயு 18:19, அல்லாமலும் உங்கள் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்க உண்டாகுமா? பரலோகத்தில் 2 பேரை நீங்க கூட்டிட்டீங்கன்னா பரலோகம் திறக்க ஆரம்பிச்சிச்சோம். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இன்னைக்கு 2 பேர் நீங்க சேர்ந்து போதும். ஆண்டவர் சொல்ற 2 பேர் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியமானாலும், எந்த காரியமாக மழையே விழுந்து போனாலும், எந்த காரியமானாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், அவர் உங்கள் நடுவில் இருக்க. அதை நினச்சிக்கோங்க. நான் ஜெபிக்க போகிறேன், ஆண்டவர் உங்களோட கூட பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பார். 20ஆம் வசனம் எடுத்து பாருங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே. எங்க இருக்காரா? நீங்க ஜெபம் பண்றப்போ உங்க நடுவில் இருப்பார். அது உங்களுக்கே தெரியாது. வசனம் சொல்லுது உங்க நடுவில் இருக்கிறார். எவ்வளவு ஒரு சூப்பர் பாருங்க. பரலோகத்தின் தேவன் நீங்க வேண்டிக் கொள்ள போகுது எங்கே? 2 பேராவது 3 பேராவது நாமத்தில் கூடிக்காரலோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, அவர் உங்க நடுவில் இருக்கணும்னு ஆசைப்படுறார். நீங்க அவரிடத்துல நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா 13ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமாம், ஒரு கூனியாக இருந்த ஒரு தாயாரை பற்றி இந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு ஸ்திரீ இருக்காரு. இயேசு 14 வருஷம் இயேசு ஓய்வு நாளிலே சுத்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி வேலை செய்வதற்கு 6 நாள் உண்டு. அந்த நாட்களில் நீங்கள் வந்து சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். இதுதான் பிரச்சனையே. அவர் வேணுனுக்கே வந்து அந்த ஓய்வு நாளில் தான் சுகத்தையே கொடுப்பார். இவங்களுக்கு அடி கொடுக்குறதே எப்படி தெரியுமா? அந்த பரிசெயர் சதுசெயர் வேதபாரர்லாம் ஆண்டவர் கரெக்டாக என்ன பண்ணுவார், மற்ற நாள்லாம் வர மாட்டார். ஆனால் அவங்க சொல்கிறாங்க 6 நாள் இருக்கா வேலை செய்கிறதுக்கு, அந்த நாள் வரும். அந்த 6 நாளில் வர மாட்டார், அந்த ஓய்வு நாளில் வருவார். இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் உடச்சிக்கிட்டே இருப்பார் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்கிட்டு அவர் மறைமுகமாக வந்து நிற்பார். இந்த இடத்துல வந்து ஒரு சொஸ்தமாக்கப்பட்டபடியாக அந்த ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டு. அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செயலாகாது. அவன் எத்தனை வருஷம் அந்த ஸ்திரீ 11ஆம் வசனம் வாசிப்பார். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். எத்தனை வருஷங்க? 18 வருஷம். எத்தனை வருஷம்? 6 + 6 + 6 ஆன்டிகிரைஸ்ட். 18 6 + 6 12, 12 + 6 18. ஆகவே பிசாசு இந்த 18 என்ற எண் எதுவென்று சொன்னால் பாண்டேஜ் என்று அர்த்தம். 18 எதை குறிக்கிறது என்று சொன்னால் பாண்டேஜ், கட்டு என்று சொல்ல அர்த்தம். இந்த கட்டுகளை அறுக்கும்படி தான் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அங்கே எங்கே இருந்தார்னா ஒரு சர்ச், ஒரு சின்ன ஒரு சர்ச்சில் இருந்தாங்க, ஜெப ஆலயத்தில் இருந்தாங்க. வெளியெல்லாம் போல ஜெப ஆலயத்தில் போய் இயேசு கிறிஸ்து அங்கே நின்று என்ன செய்வார்? சுஸ்தமாக்குவார்.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட மனதை சுஸ்தமாக்க போகிறார், உங்கள் உள்ளத்தை சுஸ்தமாக்க போகிறார், உங்களுடைய செயல்களை ஆண்டவர் சுகப்படுத்த போகிறார். நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆண்டவர் அற்புதமான வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அது செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் ஆண்டவர் செய்தார். பாரம்பரியத்தை கர்த்தர் உடைப்பார். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் செய்யணும், இல்லை எப்படி வேணாலும் செய்யலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை இன்றைக்கி நடக்காமல் இருக்கலாம், பிசாசு அதை பயன்படுத்துவான். தயவுசெய்து பிசாசுக்கு ஹாய் சொல்லாதீங்க. பிசாசை பார்த்து டோன்ட் ஸ்மைல் அட் டே மீமன். பிசாசை பார்த்து அப்படின்னு சிரிச்சிடாதீங்க. அவன் கொஞ்சம் ரூம் கொடுத்தா போதும், உள்ளக்குள்ளே வந்துடுவான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரியமான தேவச்சனமே. ஆதாம் ஏவாளில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சார். ஆனால் பாருங்கள், எப்படியோ தனியாக பிரிச்சுட்டான். ஏவாளை தனியாக பிரிச்சுட்டு சொல்லிட்டான், பழத்தை பாரு, சாப்பிடு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, இதாக இருக்குது, நீ சாப்பிட்டீங்கன்னா அப்படி வரும் இப்படி வரும் அப்படின்னு சொல்கிற வேளையில் அவள் சாப்பிட ஆரம்பித்தா. சாப்பிட்டு ஏன்னா ஆதாமுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சாப்பிடு, நீ சாப்பிடு. இழந்து போனார்கள். 2 பேரும் கூட இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பார். ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா? சரி போங்கடா, உங்களுக்குலாம் இவ்வளோ நல்லது பண்ணது, நீ போய் இப்படி செஞ்சுட்டியாடான்னு சொன்னால் ஆண்டவர் விட்டாராங்க? விடலை. திருப்பி ஆதாம் எங்கே இருக்க? எப்பவும் போல அவர் வந்தார். அவருக்கு தெரியும், தெரியாதா? சாப்பிட்டாலும் தெரியாதா? தெரியும். ஆண்டவர் சொன்னார் 2 மரம் இருக்குது, 2 சூஸ் பண்ணும். வாழ்க்கையில் 2 காரியங்களுக்கு, ஒன்று நன்மை இருக்குது, ஒன்று தீமை இருக்குது. ஒன்று நன்மை தீமை அடிய கனி, இன்னொன்று ஜீவ விருட்சத்தின் கனி. 2 இருக்குது. 2ல் நீ எதை தெரிஞ்சுக்கொள்ள போகிற? இன்றைக்கி வாழ்க்கையில் நீங்கள் எதை தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க? நன்மையை தெரிஞ்சுக்கொள்ள போகிறீர்களா அல்லது தீமையை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள போகிறீர்களா? எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆதாம் ஏவாள் எதை தெரிஞ்சுக்கிட்டாங்களா? நன்மை தீமை அறிகிற கனியை தெரிஞ்சாங்க. அதனால் ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்லை. எப்பவும் போல அவர் வந்தார். வந்து ஆதாமே எங்கே இருக்கிற, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நான் உங்களோட பேசணும்னு ஆசைப்பட்றேன், உங்க கூட உறவாடுன்னு ஆசைப்பட்றேன், உங்க கூட ஐக்கியம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு மிருகத்தை அடித்து அதை தோலை கொடுத்து ரத்தம் சிந்தப்பட்டது. அன்னைக்கு சிந்தின ரத்தம் என்னவென்று சொன்னால் எல்லாருடைய பாவங்களை கழுவுகிற அந்த ஒரு மிருகத்தின் ரத்தம், ஒரு பறவையின் ரத்தமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபொழுது தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்தி உங்களை என்னையும் அவர் காப்பாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பிசாசு சொல்லுவான், இல்லை இல்லை, நீ லாய்க்கில்லை, நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி தான் இருக்கணும், ஐயோ அழுது தான் ஜெபம் பண்ணணும், இல்லை கத்தி தான் ஜெபம் பண்ணணும், இல்லை ஆடி தான் ஜெபம் பண்ணணும், அப்படிதான் இல்லை. அதனால் நீங்கள் பண்ணுற ஜெபம் 2 பேர் 3 பேர் ஜெபம் பண்ணுறதுல யார் நடுவில் இருப்பார்? யார் இருப்பார்? இயேசு கிறிஸ்து இருப்பார். யார் இருப்பார்? ஆமாம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறப்போ உங்கள் பக்கத்தில் வந்துடுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தனிமையாக இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். 18 வருஷம் அங்கே பார்த்தேன். எத்தனை வருஷம்? 30. இதெல்லாம் ஆண்டவர் க்யூர் பண்ண முடியும்னா உங்கள் பிரச்சனையும் ஆண்டவர் சுகப்படுத்த முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. 13:15 லூக்கா 13:15. கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்கள் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இவள் யார்? ஆபிரகாம் குமார். எங்க போயிட்டாரு பாருங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவேசுக்குள்ள வருகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் யார் தெரியுமா? ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆமேன். கலத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்து வாசித்து பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நீங்க யாருன்னா, நீங்க யாரோட சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி, தாவீதின் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததியிலே நீங்களும் நாயம். ராயல் பிளட். படிக்கலாம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆகவே பிரியமான தேவச்சனமே, அப்போஸ்தலர்கள்லாம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களாம் சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு புறப்பட்டு போவாங்க. அப்புறம் ஆண்டவர் தடுத்தாருன்னு சொல்லியிருக்கும். ஊழியத்தை ஆண்டவர் தடுத்தாராம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அவர்கள் பிரிகியா
கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. ஆமா, சில நேரத்தில் ஆண்டவர் தடை பண்ணுவாருங்க. ஏன் தடை பண்ணுவார்னா நல்லதுக்கு தான் தடை பண்ணுவார். நீங்க நினைச்சிட்டு நீங்களா போய்கிட்டு அதுக்கப்புறம் குத்துத கொடைதன்ட்டு உட்காந்துருக்க கூடாது. ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரு? தடை பண்ணிட்டார். வேணாம், பிரசங்கம் தான், ஊழியம் தான், இதை ஆவியானவரே நடத்த மாட்டார். சில காரியத்தை ஆண்டவர் நடத்த மாட்டார், நமக்கு தெரியாது. 7ஆம் வசனம். மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாது இருந்தார். ஆமா, ஆண்டவர் என்ன தடை பண்ணிட்டார். சில டைம்ல ஆண்டவர் அலோவ் பண்ண மாட்டார். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நினைக்கிறோம் அது கிடைக்கலன்னா ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல அப்படின்ற அர்த்தம் இல்லை. உங்களுக்கு நல்லது ஆண்டவர் செய்ய போகிறார், உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். 38 வருஷத்தை படுத்திருந்தவனை நடக்க சொன்ன ஆண்டவர், 18 வருஷம் நடக்க செஞ்ச ஆண்டவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் பெற்று நன்மை செய்கிற அவர் சுற்றி திறந்தவர். உங்களுக்கு நன்மையானதை தான் தருவார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6-7 எடுத்து வாசிக்கலாம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி. என்னமா அனல் மூட்டி? என்னமா அனல் மூட்டி? அனல் மூட்டி. நீங்க குளிரா இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கல. நீங்க எப்படி இருக்கணுமா? ஆவியில அனலா இருக்கணுமா? ஆண்டவர் அனலா இருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்பவும் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தை சுமந்து வந்தவராக இருப்பார். அவர் போகும்பொழுது அபிஷேகம், நடக்கும்பொழுது அபிஷேகம், பார்க்கும்பொழுது அபிஷேகம், தவிர வல்லமை ஆண்டவர் சுற்றி இருந்தது. அது மாதிரி கர்த்தர் உங்களை அபிஷேகம் நிறைந்ததாய் ஆண்டவர் சொல்கிறார். அனலாக இருக்கும்படி கர்த்தர் ஆசைப்படுகிறார். அனலும் குளிரும் இல்லாததை ஆண்டவர் என்ன செய்வாராம்? வாந்தி பண்ணி போடுவார். ஆனால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் செப வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனலாக இருக்கும். சொல்லுங்க, அனலாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, அனலாக இருக்க வேண்டும். அடுத்த வசனம் பாடிங்க, நல்லா இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். நமக்கு என்ன ஆவி கொடுக்காம? என்ன ஆவி கொடுக்காம? பயமுள்ள ஆவிய கொடாமல் பலமும். அதுக்கு பதில் என்ன கொடுத்திருக்காரா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பலன்னா ஆங்கிலத்தில் பவர். பவர்னா எபிரேய மொழியில டுனாமிஸ். டுனாமிஸ்னா பெரிய ஒரு டைனமைட். அதுதான் அந்த வல்லமை கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். நீங்க சொன்னீங்கன்னா நடக்கும், நீங்க எதிர்த்து நின்னீங்களா நடக்கும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, ஐயோ இப்படி நடந்துருச்சே, பயப்படாதீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. ஆமென். உங்களுக்கு பயமுள்ள ஆவி ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் சொல்றார், அனலா இருங்க, அனலா இருந்து பாருங்க. வியாதி வருமா? வராது. 38 வருஷம் இயேசு நாமத்தில் மாற்றி போடுவார். நீங்கள் இருக்கிறது இன்னைக்கு 38வது வருஷத்தில் இருக்கலாம். இந்த 39வது வருஷத்தில் கர்த்தர் மாற்றி போடுவார். ஒருவேளை 18ஆம் வருஷத்தில் நீங்கள் இருக்கலாம், பாண்டேஜில் இருக்கலாம், கட்டுகள் இருக்கலாம். கர்த்தர் மாற்றி போடுவார். பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அதுக்கு பதில் என்ன கொடுத்துட்டாருன்னா வல்லமை. சொல்லுங்க வல்லமை. சொல்லுங்க வல்லமை. வல்லமை சொல்லுங்க. இந்த வல்லமைன்னு சொல்கிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் வரும் பாருங்க. வல்லமை சொல்லுங்க, வல்லமை சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறார். நீங்கள் சொல்ல 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 பிசாசுக்கு நடுங்குவான். இப்போ நீங்கள் இயேசுவின் வல்லமைன்னு சொல்லும் பொழுது பிசாசு நடுங்குவான். வல்லமை சொல்லுங்க, வல்லமை. வல்லமை சொல்லுங்க, வல்லமை சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னது? பலமும். பா என்ன மாதிரி பாருங்க. வல்லமைக்கு அடுத்தது என்னன்னா பலமும். கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுக்க போகிறார். நம்புறீங்களா? வல்லமை கொடுக்க போகிறார். நம்புறீங்களா? கொடுத்துட்டாரு, இனிமேல் தான் கொடுக்கணுன்றதுல. ஏற்கனவே ஃபினிஷ் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, முடிந்தது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அப்பயே எல்லா வல்லமையும் எல்லா பலமும் உங்களுக்குள்ளே வந்துருச்சுங்க. நீங்கள் பயன்படுத்தலை, இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. பிசாசு உங்களை பார்த்துட்டு ஓடி போவான். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவரும் ஆண்டவர் வல்லமையை கர்த்தர் எடுத்து நடத்த போகிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றது? வல்லமை, பலன், அதுக்கப்புறம் தெளிந்த. என்ன காரியம் நடக்கணும்னு தெரியணும். 2 பேர் ஜபிக்கிறப்ப நடுவில் வந்து உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா. அவர் சொல்லுவார், இந்த காரியத்தை நீ நடத்து, நீங்கள் நடத்துங்க, இந்த காரியத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதுறார், நீ பயப்படாதடா, நீ எதுக்கும் பயப்படாத. ஆண்டவர் உனக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா பயமுள்ள ஆவியை கொடுக்கல, உனக்கு
வல்லமை கத்தர் கொடுத்துருக்காரு, பலனை கொடுத்துருக்காரு, அன்பை கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் தெளிந்த புத்தி. எல்லாத்துலேயும் பார்த்தீங்களா கிளியர், கிறிஸ்டல் கிளியர். இதை செய்தால் இது நடக்கும், இவர்கள் வருவார்கள், இதற்காக ஜெபிக்க வருகிறார்கள் என்று சொல்லி கத்தர் உங்களுக்கு முன்னமே சொல்லுவார். நேற்று என்னோடய வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு கெமிஸ்ட் பொண்ணு, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடித்தவங்க, அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இந்த காரியத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறேன், அவங்கள பற்றி பேசிட்டேன். இந்து சகோதரி மகள், ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 8 வருஷமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விடிய காலையில் 5 மணிக்கு கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மகள்கிட்ட நான் சொல்ல கொஞ்சம் நேரத்தில் அழ ஆரம்பிச்சிச்சு. இதை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன். நீ சொல்கிற அந்த வேலையை விட்டுறணும்னு நினச்சிட்டு இருக்க, நீ வேலையை விட்டுறாத, இதில் தான் கத்தர் உன்னை உயர்த்த போகிறார். அந்த பிள்ளைய அப்படியே அழுத ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை, எல்லாத்தையும் நீ சமாளிச்சுட்டு வர. இந்த ஒரு அபிஷேகத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுப்பார். டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்தறியின் ஆவியின் வரங்கள். ஜெபித்து போகும்பொழுது அந்த பொண்ணு இப்படி கும்பிடுச்சு. அதாவது இந்துஸ்லாம் ரொம்ப பவ்யமாக இருப்பாங்க. நீ ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துன்னு சொல்லிட்டு போனால் அந்த ரொம்ப சந்தோஷமாக மகள் போனான். உங்கள் கிட்டங்க ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க நீங்கள் தான் விடுதலை ஆக்கணும். நம்புறீங்களா? பாஸ்ட்டுக்கு ஃபோன்லாம் போடாதீங்க, நீங்கள் விடுதலை ஆக்குங்க. இப்போ நிறைய வெளியூர்லேருந்து எனக்கு ஃபோன் கால்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். நாசிரியத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ட்ராண்ட்ரத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். பெருமைக்காக சொல்ல, நம்ம இந்த இடத்துல செய்கிற ஒரு சாதாரண இந்த மினிஸ்ட்ரியை உலகம் முழுவதும் கத்தர் எடுத்துக்கொண்டு போய் அதை விலைக்கு காட்டுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எங்கே பார்த்தீங்க? என் நம்பர் எங்களுக்கு எப்படி கிடந்துச்சு? டிவியில் பார்த்தா நோட் பண்ணி வச்சுட்டேன். உங்கள் செய்தி ரொம்ப நல்லா இருந்தது. ஆண்டவர் உங்களுக்கு சாட்சி கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். தெளிந்த புத்தியை கொடுப்பார். ஏற்கனவே நான் சொன்னேன், என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இல்லையா? கரெக்டாக இன்றைக்கி சாம்பார்னால் இன்றைக்கி சாம்பார் வைப்பீங்க, நாளைக்கு ரசம்னா நாளைக்கு ரசம் வைப்பீங்க, நாளைக்கு புளிக்குழம்பு வைக்கணுன்னா புளிக்குழம்பு வைப்பீங்க, இல்லை சிக்கன் வேணும்னா சிக்கன் வைப்பீங்க, மட்டன் வேணுன்னா மட்டன் வைப்பீங்க, மீன் வேணுன்னா மீன். அதனால் தெளிந்த புத்தியை கத்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. பயப்படாதீங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கேன், இன்னும் எனக்கு விடுதலை கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நற்செய்தி. 38 வருஷம் முடிஞ்சு போச்சு, 39 வருஷத்தை கத்தர் ஆரம்பிச்சிட்டார். ஆமென். 18 வருஷம் முடிஞ்சு போச்சு, 19 வருஷத்தில் இருக்கீங்க. கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆகவே இந்த கொரோனா, இந்த செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், அதுக்கப்புறம் டெல்டா ப்ளஸ், அதுக்கப்புறம் என்னென்னமா சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வரும், இதெல்லாம் போகும், ஆனால் உங்களை ஒன்றையும் அணுகாது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே, என் மேலே இருக்குது. அந்த ரத்தம் உங்களை பாதுகாக்கும், அந்த வார்த்தை உங்களை பாதுகாக்கும், அந்த வார்த்தை உங்களை ரட்சிக்கப்படும். எவ்வளோ இழப்பு வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி ஒரு நற்செய்தி. உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார் இல்லையா, அவருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை. சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களாங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மாலை வேலைக்காக நன்றி. கூட்டி வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. 38 வருஷமாய் படுத்து கிடந்த ஆண்டவரே, அந்த முடவனை கர்த்தர் ஆண்டவர் நீங்கள் எழுப்பி அந்த ஓய்வு நாளில் அற்புதம் செய்தீங்க. 18 வருஷமாய் படுத்து கிடந்த அந்த கூனியாக இருந்த அந்த தாயாரை கர்த்தர் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொன்னீங்க. அதே போல் இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்து சொல்லுங்கள், ஆபிரகாமின் குமாரத்தி என்று. எங்கே 2 பேர் 3 பேர் ஜெபம் பண்ணுறாங்களோ அங்கே நீங்கள் நடுவில் இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. எங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் பதிலை கர்த்தர் கொடுத்து, அன்பும் தெளிந்த புத்தியும் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறபடினால் என் ஆண்டவருடைய கரம் இருப்பதாக என்று சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பு பரலோக தகப்பனே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்னுநேயமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இப்பொழுது இருப்பதாக. ஜெப தேவைக்கு 9894913619. எழுப்புதல் துதி மையம், சண்முகா திருமண மண்டபம், 2வது மாடி, புத்தூர், திருச்சி 17.